வணக்கம். 2 அறிவிப்பு அண்ட் ஒன்று சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஜோஹோ மீட்டிங் வைக்கிறது. இந்த சாட்டர்டே நான் வைக்கல, பர்சனல் ரீசன்ஸ் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிள், நம்ம என்ன பேச போறோன்றது தெரியும், மார்க்கெட் நிலவரம் என்னதுன்றது தெரியும். இன்னைக்கு செய்தியில நிறைய டேட்டாஸ் இருக்கு அண்ட் அதெல்லாம் பார்க்கும் போதும் என்ன போகுதுன்றது நீங்க எதிர்பார்க்கலாம். 2 நாள் தானே ட்ரேடிங்கு, தேர்ஸ்டே ஃப்ரைடே இருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி போகுதுன்றது நம்ம டிசைட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 3 லிங்க் இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஒன்று ரேசர் பே, கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எது மேலும் பண்ணலாம். இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி டிரான்சாக்ஷன், ரெண்டும் பண்ணாவே போறோம். இன்னொன்று யூபிஐ பேமெண்ட்ல சில இஷ்யூஸ் இருக்கு, ஸோ அதை விட்டுலாம். 2 டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். வாங்க சனிக்கிழமைக்கு சந்திப்போம். அதே மாதிரி அடுத்த வாரம் தேர்ஸ்டே ஃப்ரைடே நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அண்ட் தொறையூர் தாலுக், ரைட், அங்க தொறையூர்ன்ற ஒரு தாலுக்ல ஒரு ஈவினிங் 4 to 6, 9ஆம் தேதி 4 to 6 பத்தாஞ்சலி மெஸ், பாரதி தியேட்டர் அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் அங்க சாயந்தரம் 4 to 6 நம்ம சந்திப்போம். நேராக சந்திக்கணும், பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி பண்ணலாம், மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் வாங்க. இப்போதைக்கு எங்களோட கால் சென்டர் கால் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருங்க. ஆஸ் அண்ட் வென் நான் அவங்களோட லோக்கல் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும், என்ன வேணும், இது எல்லாமே இது பண்ணாங்க. இது டோட்டலி ஃப்ரீ, ரைட். வாங்க, அன்னைக்கு சாயந்தரம் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம். பர்சனலாக என்னை மீட் பண்ணவங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும். நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கிற, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, 9ஆம் தேதி ஈவினிங் சந்திப்போம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் ஜோஹோ மீட்டிங்லையும் சந்திப்போம். மே 1 மார்க்கெட் கிடையாது. ப்ராபப்ளி இந்த டேட்டா ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சுனால் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வேற லெவல்ல கேம்பெயினிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. எனிவே, ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு. மே 1ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி தான் இன்னும் ஒரு 5 ஃபேஸ் பாக்கி இருக்கு. நார்த் இந்தியா ஃபுல்லா பாக்கி இருக்கு. எனிவே, இது பிஜேபி கேம்பெயின் இது இல்லை. இந்த தர ஏப்ரல் டேட்டா செம்ம டேட்டாங்க. அதாவது எக்கனாமிக்கல் டேட்டா, அதாவது மார்க்கெட் 10க்கு மேல போகும், ரைட். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, உலகமே இருண்டு போய் கிடக்குது, அப்படி இருக்கும் போதும் எப்படின்றது கேள்வி. டேட்டாஸ் நான் சிலது படிக்கிறேன். ஏப்ரல் மாசத்துக்கான டேட்டா மே 1ஆம் தேதியில டேட்டாஸ் வரும். ஆட்டோ சேல்ஸ், ஹையஸ்ட் ஆட்டோ சேல்ஸ், சரியான நம்பர்ஸ். ஒவ்வொரு நம்பர்ஸும் ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன், நீங்க பாருங்களேன். ஆட்டோ சேல்ஸ், ஒவ்வொரு கம்பெனியோட ஆட்டோ சேல்ஸ் செம்ம சேல்ஸ். ஒன்று ஹையஸ்ட் ஈவே பில். ஈவே பில்ன்றது ஒரு பொருளை ஒரு ஊர்ல இன்னொன்று ஊருக்கு எடுத்துட்டு போவாங்களே, அப்ப இந்த ஜிஎஸ்டி போட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. அப்ப ட்ரக்ல எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு பில்லு போடுவாங்க, அது ஈவே பில்லுன்னு. அந்த பில்லு ஹையஸ்ட். ரெண்டாவது ஆச்சா எக்கனாமிக்கல் growth 8.4%, ரைட். பொருளாதாரம் நம்ம ஜிஎஸ்டி நம்ம ஜிடிபின்றோம்ல 8.4 எக்கனாமிக்கல் growth. ஹையஸ்ட் பவர் கன்சம்ஷன், ரைட். இது பவர் கன்சம்ஷன் வரும், பயங்கரமா வரும்ன்றது எதிர்பார்த்தாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட். சம்வேர் ஜனவரிலேயே எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எல்லா பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்கப்பா, கதையெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 100% கெப்பாசிட்டியில ஓட்டணும், கோல் இல்லை, இந்த கதையெல்லாம் வேணாம், இப்பயே வாங்கி வை, இல்லையா இம்போர்ட் பண்ணி வையின்னு. ஹையஸ்ட் பவர் கன்சம்ஷன், ரைட். தமிழ்நாட்டில் பயங்கரமா பவர் கட் ஆயிட்டு இருக்கு. சென்னையிலே ஆல்மோஸ்ட் 3 hours 4 hours பவர் கட் ஆகுது. கப்பு சுப்புன்னு நைட்ல ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒன்று இல்லை, அந்த வோல்டேஜ் கம்மி பண்ணிடுறாங்க. ஏன் அந்த வோல்டேஜ் கம்மி பண்றாங்கன்னா, ஃபேன் ஓடும், லைட் வரும், ஏசி ஓடாது, ரைட். இது மாதிரி பூங்காட்டம் ஆடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. கூடங்குளம் பவர் பிளான்ட், ரைட், மெயின்டெனன்ஸ் போயிருக்கு. அட்லீஸ்ட் 3 மாசம் பிடிக்கும். அண்ட் மேபி கவர்மெண்ட் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி இருக்கலாம். வேற வழி கிடையாது. இந்தியா ஃபுல்லா எலெக்ஷனு, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு.
ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கர்நாடகாவோ இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் இது முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பெருசாக ஆளும் கட்சிக்கு வந்து பாதிப்பு இருக்காது. அடுத்தது ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 2 லட்சம் கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. 2,10,267 கோடி ஃபர்ஸ்ட் டைம் ஜிஎஸ்டி 2 lakh crores கிராஸ் பண்ணுது. ஹையஸ்ட் மந்த்லி ஹவுஸ் சேல்ஸ், வீடுலாம் இருக்குல்ல, ஃப்ளாட்ஸு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஹையஸ்ட் சேல்ஸ். அடுத்தது வந்து என்பிஏ, பேங்க்ல வந்து வரா கடன் இருக்குல்ல, 10 வருஷத்துல வந்து லோயஸ்ட் லெவல்ல இருக்கு. தட் மீன்ஸ் லாஸ்ட் 10 வருஷத்துல கொடுத்த கடன் வந்து எதுவுமே வந்து வரா கடனா வந்து மாறுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்து சர்வீஸ் பிஎம்ஐ வந்து எப்படி 13 இயர் ஹை பார்த்தோமோ அது மாதிரி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 16 இயர்ஸ் ஹைல இருக்கு. அடுத்தது வந்து கோர் இன்ஃப்ளேஷன், ரைட்? கோர் இன்ஃப்ளேஷன் 12 வருஷம் லோல இருக்கு. கோர் இன்ஃப்ளேஷன்ல வந்து எஸ், இப்போ நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 1 மந்தாவே காய்கறி விலைலாம் வந்து தார்மாரா வந்து ஏறி இருக்கு. சென்னையில வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இளநியை வந்து 50 ரூபா வித்துட்டு இருந்த இளநீ 80 ரூபா வித்துட்டு இருக்காங்க. பூ, ரைட்? நம்ம வந்து ரோஜா பூ ஆகட்டும் இல்லை மல்லி ஆகட்டும், இதெல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது 80 ரூபா ஆகுது, ½ kg. இது மாதிரி ஒவ்வொரு காய் விலையும் ஏறி இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ், அதனால்தான் கோர் இன்ஃப்ளேஷன்ஸ்ன்றாங்க. கோர் இன்ஃப்ளேஷன்ன்றது இண்டஸ்ட்ரியல்கான இது, பெட்ரோல் ஆகட்டும் இதெல்லாம் ஆகட்டும், அதெல்லாம் வந்து 16 இயர்ஸ் லோ. யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்ம பண்றோம்ல, அதுவும் ஹையஸ்ட் 18.4 பில்லியன், அதாவது 18,400 கோடி. அவ்வளோ அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து யூபிஐ பேமெண்ட் பண்றாங்க. அவ்வளோ பானிபூரி சாப்பிட்றோம் நம்ம, ரைட்? இன்னைக்கு பானிபூரி இந்த 10 ரூபா டிரான்சாக்ஷன் தான் வந்து நிறைய நடக்குது. ரொம்ப நல்ல நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வந்து செம்ம பாசிட்டிவான விஷயம். ப்ராபப்ளி இந்த நம்பர்ஸை வச்சு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் சூட்டோட சூடா நம்ம வந்து சார்ட்டை பார்க்கலாம். நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒரு 4 சார்ட் நான் வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலான்றது சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஓட நேற்று க்ளோசிங் 22,718. நேற்று வந்து ஒரு டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு. ஒரு மேலே போயிட்டு மறுபடியும் அங்கே வந்து கீழே இருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ஃபைனலாக லாஸ்ட் ½ an hour வந்து இட் வாஸ் பேர்ஸ் ஹூ ஆர் இன் கண்ட்ரோல், ரைட்? பேர்ஸ் தான் வந்து கண்ட்ரோலில் இருந்தாங்க, செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருந்தாங்க. அண்ட் இது எவ்வளோ தூரம் போகும், ரைட்? எல்லாரும் கேட்குற கேள்வி தானே. ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் வந்து டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,100. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்விங்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், சப்போஸ் நேத்தோட லோ உடைக்கல, அதே மாதிரி நேத்தோட ஹை உடைச்சிச்சுன்னு சொன்னால் 23,200 இன்னெவிட்டபிள் அழகா தொடும். 15 தேதிக்குள்ள தொடும். 10ல இருந்து 15 தேதிக்குள்ள தொடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாக்டா சொன்னால் 23,172 பிரேக் அடிக்கிறது 200 பக்கமா போய் பிரேக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸ்டாப் லாஸ் என்னது? நேத்தோட லோ 22,698 போடுங்களா, 700 நீங்க போடுங்களா. 700 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இல்ல 680 நீங்க போடுங்க. 20 பாயிண்ட் தானே. 22,700ல ஒரு 20 பாயிண்ட் ஒண்ணுமே கிடையாது. ஸோ 22,680, 670 அதை வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சீங்க. அண்ட் டார்கெட் அப்சைடு வந்து 23,200, 175 to 200 போறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. அப்படியே அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம எடுக்கலாம் பேங்க் நிஃப்டி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நேத்து பேங்க் நிஃப்டி பர்ஃபெக்ட் டாப்பிங் டெயில் போட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டி தூக்கி அங்கிருந்து அடிச்சான், ரைட்? மேபி மறுபடியும் நான் சொல்றேன், மேபி நாளைக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் கீழே வரலாம், ரைட்? கீழே வந்துட்டு அதுக்குமா போகுதா இல்லை அப்படியே மேலே போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே எவ்வளோ தூரம் வரலாம்? ப்ராபப்ளி 48,900 வரைக்கும் வரலாம். சரி, சம்வேர் க்ளோஸ் அபவுட் 500 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மோர் ஆன் தி அப்சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நேத்தோட லோ 49,338, நான் வந்து ஒரு கோடு போடுறேன். இந்த லெவலுக்கு 380
இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா மேபி நீங்கள் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 49,000 49,900 அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்சைடு நம்ம எதிர்பார்க்கறது வந்து 51,600 வரைக்கும் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. எப்படி என்ன ஏதுன்னெலாம் நம்மளுக்கு சொல்ல வேணாம். நம்ம வந்து லாஸ்ட் மேஜர் ஸ்விங் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி 1 ஹையும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து லோவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 51,600 லெவலில் வந்து அழகாக டச் ஆகுது. அது ஏன் இந்த ஸ்விங் எடுத்தோம் இதெல்லாமே வந்து எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, பக்காவாக உங்களுக்கு புரியும் ஏன் அந்த ஸ்விங் நம்ம எடுத்தோன்றது. இப்போதைக்கு 51,600 டார்கெட் ஓப்பன், ரைட்? நம்ம எப்படி 49,500 கண்ணுக்கு தெரியுது, இன்ஃபேக்ட் 50,400 கண்ணுக்கு தெரியுதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தானோ, இப்போ வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் 51,600 டார்கெட் ஓப்பனாக தெரியுது. எதுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு? மோஸ்ட் லைக்லி இது வந்து டைம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் மோஸ்ட் லைக்லி மே 15th இல்லை 16th பக்கமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு 4 ஸ்டாக் நான் அந்த வந்து 238 என்ன ஸ்டாக்குன்னு நான் சொல்லலை. ஒரே ஒரு நேயர் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாரு. அண்ட் கரெக்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் போட்டிருந்தேன். எஸ், அந்த ஸ்டாக் நீங்கள் சொன்னதான்றது நான் மெசேஜ் போட்டிருக்கேன். மற்றவங்களாம் கண்டுபிடிங்க. டார்கெட் அதுக்கு வந்து 37% அப்சைடு இருந்துச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து ஆர்இசி. நேற்று வந்து சரியான வால்யூம் பிரேக் அவுட், ஒரு பெரிய பார், ரைட்? டார்கெட் அப்சைடு வந்து 572. இதான் வந்து இதுக்கான டார்கெட். ஃபிபனாச்சி நீங்க போட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அதான் வந்து டார்கெட் 572. இப்போ எங்க இருக்கு? சம்வேர் க்ளோஸ் டு 507. இதுவும் மே 15th to 18th வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஸ்டாக் வந்து அந்த ஜோன்ல தான் வந்து உட்காருது, ரைட்? மே 15th பக்கமா. அடுத்தது வந்து பிஎஃப்சி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஒரு நல்ல டிப் வச்சு அண்ட் இன்வெர்டட் புஷ்பா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் சூப்பர்வா இருக்கு. நம்ம ஆர்இசி என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே பேட்டர்ன் தான். நேற்று வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட், ரைட்? அண்ட் இப்போ இருக்கிறது வந்து 441ல இருக்கு. இதுக்கான டார்கெட் 502. நீங்க 500ன்னு வச்சிங்களா, அந்த 2 ரூபால விட்டு போங்க. 502. நான் சொன்ன 4 ஸ்டாக்குமே வந்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸ். அண்ட் எஃப்என்டோவில் எடுக்கணும்னு சொன்னால் ரிஸ்க் உங்களுது. அடுத்த விஷயமும் நான் டிக்ளேர் பண்ணிடுறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சார்ட் உங்க நாலேஜ் பர்பஸ்க்கோசரம், இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் ஷேர் பண்றேன். நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு நல்ல அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கலாமா வேணாமா, என்ன ரிஸ்க் இருக்கு, இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம். ஸோ 2 ஸ்டாக் பத்தி நம்ம பேசியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ரிலையன்ஸ் வந்து நேற்று பர்ஃபெக்ட் டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. நான் ரிலையன்ஸ்ல வந்து கால் ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன். 2,900 கால் ஆப்ஷன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 48 rupees. நான் க்ளோஸ் டு அபவுட் 10 lots வாங்கியிருக்கிறேன். எனக்கு மட்டும் வாங்கல, நான் என் கிளைண்ட்டுக்கும் வாங்கியிருக்கிறேன். இதுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3,130, ரைட்? இதான் வந்து இதுக்கான டார்கெட். நீங்க ஃபிபனாச்சி நீங்க போட்டு பார்த்தால் தெரியும். இதுல வந்து மோர் ஆஃப் டைம் கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து டே சார்ட்ல வந்து இது வேவ் 3, இது வந்து வேவ் 4. வேவ் 4 வந்து ரொம்ப ஸ்மால் டிப்பு அண்ட் டைம் கரெக்ஷன்ஸ் ஹெவியா ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட் லைக்லி எப்படி பிஎஃப்சி ஆர்இசி நான் சொன்னேனோ, இதுவும் சம்வேர் அரௌண்ட் மே 10th இருந்து மே 15th அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. பியூட்டிஃபுல், லைக் பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி மாதிரி இதுவும் நேற்று வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு கன்சாலிடேஷன்ஸ். லாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசமா ஒரு நல்ல கன்சாலிடேஷன். அதுக்கப்புறமா வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுக்கான இம்மீடியட் டார்கெட் 2 லெவல் டார்கெட் நான் வந்து கொடுக்குறேன். ஒன்று வந்து 4,200, ரைட்?
அடுத்தது வந்து இட் இஸ் அ வீக்லி சார்ட்ல வந்து டார்கெட் வருது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஹையை வந்து நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் ஆகும் அடுத்த வாரத்துல. ப்ராபப்ளி இதை வந்து அரௌண்ட் 5000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 4200 எப்ப? மே மாசத்துல ஒரு 20 தேதிக்குள்ள போகும். அண்ட் 5000 எப்போ போகும்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் அக்டோபர், ரைட்? 10வது மாசம்னு வச்சுங்களேன். செப்டம்பர் அக்டோபர்ல வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4200ல இருந்து மேல வந்து ஒரு 20% போறதுக்கு ஒரு 5 மாசம் பிடிக்கும், 6 மாசம் பிடிக்கும்னா ஸ்டில் இட் இஸ் அ குட் ரிட்டர்ன். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.